ஆஞ்சநேய பெருமானுடைய மகா சன்னதிக்குள்ளே தற்பொழுது பிரவேசித்திருக்கிறார்கள். ஆஞ்சநேயருக்கு வழிபாடு சிறந்தது. வெற்றிலை மாலை, துளசி மாலை சாப்பிட்டு எண்ணெய் நைவேத்தியம் செய்து தீபமேற்றி ஹனுமான் காயத்ரி மந்திரங்களை சொல்லி நாம் வணங்க வேண்டும். ஆஞ்சநேய பெருமானுக்கு தீர்த்த குடங்கள் தற்பொழுது அபிஷேகத்திற்காக ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகிலேயே வந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ முத்தாய்ப்பான நிகழ்வு, திருக்குடமுழக்கு பெருவிழா, திருக்குட நன்னீராட்டு இன்னும் சில மணித்துளிகளில் நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஊடக நண்பர்கள் காட்சியாக்கி உலகிற்கு அளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள், எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள். ஆஞ்சநேய பெருமான் ஆலயத்தை நோக்கி, ஆஞ்சநேயரை நோக்கி மிகச் சரியாக தீர்த்த குடங்கள் சென்று கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அறங்காவலர் குழுவினரும் அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லோருமே மிக தயார் நிலையில் இருக்கிறார்கள். மங்கள வாத்தியங்கள் ஓங்கி ஒலிக்கட்டும், விரைந்து ஒலிக்கட்டும் என்ற கோஷம் கேட்கிறது. இதோ ஆஞ்சநேய பெருமானுக்கு திரையிடப்படுகிறது. இதுவரை தரிசனம் தந்து கொண்டிருந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு தற்பொழுது திரையிடப்பட்டிருக்கிறது. திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வைபவத்திற்காக தயார் நிலையில் அனைவரும் அதற்கான பணிகளை ஏற்று செய்து கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ நமது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்களை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களும் தற்பொழுது அனுமன் சன்னதி நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனக்கடல், ஜனசமுத்திரம் என்று சொல்லிவிடலாம். மக்கள் திரள், எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது. அந்த அனுமன் சன்னதியிலே திரையிடப்பட்டு உள்ளே புனித தீர்த்த குடங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. திருக்குடமுழுக்கு வைபவத்திற்கு இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு வைபவம் நடைபெற இருக்கிறது. அதனை நோக்கியே அனைவரும் காத்திருக்கிறோம். அனுமனை வழிபடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பலர் இவருடைய தீவிர பக்தர்களாக இருந்து வருகிறார்கள். பிரிந்திருந்த ராமரையும் சீதையுமே ஒன்று சேர்த்து வைத்த அனுமர் நம்முடைய வாழ்வில் யாரை நாம் பிரிந்திருந்தாலும் மீண்டும் அவரை வணங்கினால் நம்மோடு சேர்த்து வைப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ராமர் போரிலே வெற்றி பெற்று சீதையை மீட்பதற்கு முக்கிய பங்காற்றியவர் அனுமன். அதனால் அவரை வழிபட்டால் பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை. தீவிர ராம பக்தரான ஆஞ்சநேயர் ராமரின் வாயினாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர். பக்தி, வீரம், பேச்சுத்திறன், சேவை ஆகியவற்றிற்கு உதாரணமாக சொல்லப்படுபவர் வீர ஆஞ்சநேயர். அவரை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் அணுகாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அனுமனை மனதில் நினைத்து வழிபடுவோர்க்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலும் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். அனுமனை வழிபடுபவர்கள் ஆரோக்கிய பலத்துடன் வாழ்வதுடன் இறுதி காலத்திலே ராமனின் அருளால் முக்தி அடைவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அனுமனை வழிபடுவதால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். அனுமன் வழிபாட்டு பலன்கள் ஏராளம் ஏராளம். உடல் வலிமை உதாரணமாக கருதப்படுபவர் என்பதால் உடல் வலிமை பெற விரும்புபவர்கள் அனுமனை அணுகலாம். அனுமனை வழிபட்டால் மக்கட்பேறு, புகழ், கல்வி, செல்வம் போன்றவற்றை பெறலாம். ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனதில் உள்ள சங்கடங்கள் தீரும், தொழில் அபிவிருத்தி அடையும், குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீரும், நோய்கள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும், கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும், கிரக தோஷங்கள் விலகும். எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமானை, ஆஞ்சநேயா, அனுமா, வாயுபுத்ரா, மாருதி எங்களுக்கு அருள் செய்யப்பா என்று வணங்கி மகிழ்வோம். ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்கிற காரணத்தால் நாம் இப்பொழுது பருந்து பார்வையாக விண்ணிலிருந்து கேமரா வாயிலாக ஆஞ்சநேயனுடைய மூலஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் திரையிடப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு தரிசனம் அனுமதிக்க இன்னும் சில கணங்கள் ஆகும். ஆஞ்சநேய பெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதால் அவரை வழிபட அனைத்து நாட்களும் ஏற்ற தினங்களாகும். இருந்தாலும் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். இந்த கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி வெண்ணெய் நைவேத்தியம் செய்து தீபமேற்றி அனுமன் காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து துதித்து வழிபட வேண்டும். இப்படி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஆஞ்சநேயர் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை நம் வாழ்வில் ஏற்படுத்துவார். ஆஞ்சநேயரை வழிபடச் செய்ய வேண்டிய மந்திரம்
ஓம் ஐம் ஹ்ரீம் ஹனுமதே ராமதூதாய லங்கா வித்வம்சனாய அஞ்சனா கர்ப்ப சம்பூதாய சாகினி டாகினி வித்வப்சனாய இலகிய பூபூகாரினே விபீஷணாய ஹனுமத் தேவாய ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹராம் ஹ்ரீம் ஹரும் பட் ஸ்வாஹா. செய்வதற்கரிய செயல்களை செய்யும் என் சுவாமியே, உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது. ஸ்ரீ ராமதூதரும் கருணைக் கடலுமாகிய ஆஞ்சநேயரே, எங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிட அருள் புரிய வேண்டும். உண்மையான பக்தியுடன் இந்த மந்திரத்தை தினமும் கூறி வர வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி நமது வேண்டுதல் அல்லது பிரார்த்தனையை முன்வைக்கும் போது நாம் எதிர்பார்த்த முடிவை அடைய முடியும். அன்பான பக்த கோடிகளே, ஆன்மீக அன்பர்களே, உங்களுக்கு இன்னொரு செய்தி. ஆஞ்சநேயரின் வாள் வழிபாடு மிகவும் பிரசித்த பெற்றது. முருகனுக்கு எப்படி வேல் வழிபாடு சிறந்ததோ அதுபோல அனுமனுக்கு வாள் வழிபாடு சிறந்தது. ஆஞ்சநேயருடைய வாளிலே பொட்டு வைத்தும் வெண்ணெய் சாற்றியும் வழிபட்டால் வெண்ணெய் உருகுவது போல நம்முடைய கஷ்டங்களும் உருகி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை. அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது சிறந்த வழிபாடாகும். வட இந்தியாவிலே இவருக்கு ஜாங்கிரி மாலை சாட்டுகிற வழக்கமும் இருக்கிறது. இதற்கான காரணங்களை நேற்று இரவு யாகசாலை பூஜையிலேயே நாம் தெரிவித்தோம். உளுந்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் அனுமனுக்கு உகந்தவை என்பதால் அவ்வாறு செய்யப்படுகிறது. அனுமனின் வாளில்தான் சக்தி அதிகம். அதனால்தான் வாள் துவங்குகிற இடத்துல வாளின் நுனிப்பகுதி வரை சந்தனம் குங்குமம் பூசி வழிபட வேண்டும். அனுமன் காயத்ரி சொல்வதால் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும். ஸ்ரீராமஜெயம் எழுதியும் மாலை கட்டி அனுமனுக்கு அபிஷேகம் செய்யலாம். இதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். வீட்டிலே நோட்டு போட்டு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று 1008 முறை எழுதி அனுமன் கோயில்களிலே சென்று வழிபட்டால் நாம் வேண்டிய எல்லாம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. ராமாயணத்திலே இணையற்ற இடத்தை பிடித்திருக்கிற ஆஞ்சநேயருக்கு அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் என்றும் ஒரு பெயர் உண்டு. 8 விதமான சிறப்புகள் உள்ள ஆஞ்சநேயர் என்பதால் அவருக்கு அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் என்று பொருள். ஆஞ்சநேயர் மந்திரங்களை உரைக்க படிக்க எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை அணுகாது. குடும்ப உறுப்பினர்களிடம் மனது மற்றும் ஆன்மாவில் நிலவுகிற அனைத்து விதமான எதிர்மறை எண்ணங்களை போற்றி நமக்குள்ளே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆஞ்சநேயர் மந்திரங்களுக்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. அவுரங்கசீப்பை சந்திக்க துளசிதாசர் சென்றிருந்தார். துளசிதாசரை பரிகாரம் செய்திருந்த பேரரசர் கடவுளை தனக்கு காண்பிக்க சொல்லி சவால் வைத்தார். உண்மையான பக்தி இல்லாமல் ராமபிரானை பார்க்க இயலாது என சாமர்த்தியமாக பதிலளித்தார் துளசிதாசர். துளசிதாசர் அவுரங்கசீப்பால் சிறைக்கு பிடிக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்த காலத்தில்தான் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் என்கிற இந்த அற்புதமான செய்யுளை இயற்றினார் என்று வரலாறு சொல்லுகிறது. இதோ விண்ணிலிருந்து ஆஞ்சநேய பெருமானை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது திரையிடப்பட்டிருக்கிற ஆஞ்சநேய பெருமானுக்கு விண்ணிலிருந்து நாம் ஆஞ்சநேய பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்த்த குடங்கள் திருக்குடமுழுக்கு விழாவிற்காக தற்பொழுது மிக தயார் நிலையில் பட்டாச்சாரியர்களால் உயரே கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெறுகிற புனிதமான தருணம் இது. இந்த கணத்தை தவறவிடாமல் நாம் அனைவரும் இறைவனை வழிபட்டு அருள் பெறுவோமாக. புராண கதைகளின்படி சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் என்றால் சற்றே பயம். அதனால் ஆஞ்சநேயரின் மந்திரங்கள் படித்தால் சனி பகவானுடைய தாக்கங்கள் சற்று குறையும் என நம்பப்படுகிறது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் மந்திரங்களை படித்தால் அமைதியும் வளமும் பெருகும். ஆஞ்சநேயர் மந்திரங்களை உங்கள் தலையினையின் கீழ் வைத்து நீங்கள் படுத்துக்கொண்டால் கூட உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும். கடினமான எண்ணங்களை நீக்கும். நாம் அனைவரும் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்களை அகற்றுவதற்கு, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஆஞ்சநேயர் மந்திரங்களை நாம் ஓத வேண்டியதும் ஜபிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. காலை எழுந்த முதல் காரியமாக ஆஞ்சநேயர் மந்திரங்களை படித்தால் அன்றைய நாள் மிகச் சிறப்பாக செல்லும். நீங்கள் அமைதியாக வாழ உதவும். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். அனுமன் வழிபாட்டிலே ஸ்ரீராமநாமத்தை ஜபிப்பது என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஆஞ்சநேய பெருமானுடைய அருளாலே தற்பொழுது இந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய நல்லாட்சியிலே இந்து சமய அறநிலையத்துறையோடு இணைந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பக்த கோடிகள் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் இணைந்து பல லட்சம் ரூபாய்க்கான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று கடந்த 3 நாட்களாக யாகசாலையிலே வேள்விகள் நிகழ்த்தப்பட்டு மிக சிறப்பாக இந்த அனுமன் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. IAS அதிகாரிகளும் ஆட்சியரும்
மக்கள் பிரதிநிதிகளும் குழுமியிருக்கிற ஆலயமாக இன்று ஆஞ்சநேயர் ஆலயம் திகழ்கிறது. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளர், ஆட்சியர் IAS அவர்களும், அறங்காவலர் குழுவினரும் தற்பொழுது நாமக்கல் ஆஞ்சநேயர் சன்னதியிலே அனைவரும் காத்து நிற்கின்றனர். ஆஞ்சநேய காவல்துறையினுடைய மூத்த உயர் அதிகாரிகளும் குழுமி இருக்கின்றனர். ஆஞ்சநேய பெருமான் ஆலயத்திலே தற்பொழுது திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு வைபவத்திற்காக அனைவரும் மிக தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஞ்சநேய பெருமான் ஆலயம் முழுவதும் எல் போட்டால் கூட இருப்பதற்கு இடமில்லை என்கிற அளவுக்கு மக்களால் நிரம்பி இருக்கிறது. ஆன்மீக பக்த கோடிகளால் நிரம்பி இருக்கிறது. சம்ஹாரணாய ஸ்வாஹா என்று வணங்க வேண்டும். இதோ திருக்குடமுழுக்கு பெருவிழா பூக்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஆஞ்சநேய பெருமானுக்கு மலர் மாறி தூவுதல் என்று சொல்வார்களே, விண்ணிலிருந்து மலர் மாறி பொழிகிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடை கூடையாக, சரம் சரமாக, உதிரி பூக்களாக, இயற்கையே வந்து வாழ்த்துவதாக ஆஞ்சநேய பெருமானுக்கு திருக்குடமுழுக்கு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சகல அலங்காரத்தோடு காட்சியளிக்கிற அனுமன் கிரீடம் தரித்து மகாராஜனாக நிற்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ புன்னகை பூத்த ஒளிமயமான தேஜஸ் நிரம்பிய ஆஞ்சநேய பெருமானுடைய திருமுகமும், இருகரம் கூப்பிய அவருடைய அடக்கத்துக்கும் பணிவுக்கும் காரணமான செய்கையும், மாலை அணிந்த ஆஞ்சநேய பெருமானுடைய தரிசனமும், பக்த கோடிகளே அனைவருமே இதோ ஆஞ்சநேய பெருமானுடைய தரிசனத்தை கண்டு மகிழுங்கள். ஆஞ்சநேய பெருமான் எல்லா நலமும் வளமும் சகல சௌபாக்கியமும் உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் கல்வியும் செல்வமும் ஒரு சேர நம் அனைவருக்கும் வழங்குவான். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் வழிபடக்கூடிய காட்சி. தற்பொழுது ஆஞ்சநேய பெருமான் முழு தரிசனம் தற்பொழுது உலக மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். விண்ணிலிருந்து ஒரு பார்வையாக ஆஞ்சநேயருடைய தோற்றமும், தீபாராதனைகள் தற்பொழுது நடைபெற தொடங்கி இருக்கிறது. ஆஞ்சநேய பெருமானுக்கு திருக்குடமுழுக்கு வைபவம் கண்ணார கண்டு தரிசிக்க, மனதார கண்டு மகிழ, இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற, இந்த கலியுகத்திலே மக்களுக்கான எல்லா கஷ்டங்களும் விலக, நோய்கள் போக்க, நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு எல்லா வளமும் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி ஆஞ்சநேய பெருமானை வணங்கி மகிழ்கிறோம். இதோ தீபாராதனை பொதுமக்கள் அனைவருக்கும் காட்டப்படுகிறது. ஆஞ்சநேய பெருமான் விண்ணிலிருந்து ஒரு பார்வையாகவும், மண்ணிலிருந்து ஒரு பார்வையாகவும், மக்கள் திரளுக்கு மத்தியில் ஒரு பார்வையாகவும் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறார். அவருடைய தரிசனத்தை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஆஞ்சநேயர் எங்கு பார்த்தாலும் ராமா 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 என்கிற கோஷங்களும், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கங்களும் மங்கள வாத்தியங்களுக்கு மத்தியில் போட்டி போட்டுக்கொண்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தங்களும் தெற்கு முகமாக இருக்கிற நரசிம்மருக்கு ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர வேண்டும். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய தட்சிணமுகே கராளவதனாய நரசிங்காய சகலபூத பிரேத பிரமணாய ஸ்வாஹா. மேற்கு முகமாக கருடனுக்கு இந்த ஸ்லோகத்தை நாம் சொல்ல வேண்டும். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய பச்சிம முகே கருடாய சகல விஷஹரணாய ஸ்வாகா. வடக்கு முகத்திலே வராகருக்கு இந்த ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் செல்வம் பெருகும். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய உத்தரமுகே ஆதி வராகாய சகல சம்பத்கராய ஸ்வாகா. மேல்முகமாக ஹயக்ரீவருக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வர ஜனவசீகரம், வாக்குபலிதம், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஓம் நமோ பகவதே பஞ்சவதனாய ஊர்த்வமுகே ஹயக்ரீவாய சகல ஜனவசீகரணாய ஸ்வாகா. ஆஞ்சநேயர் அருள் கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம். சர்வ கல்யாண தாதரம் சர்வ வாபத்கண வாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நாமம் யகம். தினமும் 21 முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெய ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று மந்திரத்தையும் நாம் கூறலாம். அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் கெட்ட கனவுகள் வலிக்காது. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வ மரோகதா அஜாட்சியம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இந்த ஸ்லோகத்தை நாள்தோறும் சொல்ல வேண்டும்.